வணக்கம். வணக்கம், வணக்கம். வாங்க. வணக்கம்ங்க. நான் பிஜேபிலேருந்து வரேங்க. வாங்க. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுல மாவட்ட செயலரா போட்டுருக்காங்க நம்மள. சரிங்க. நம்ம வந்து நம்ம மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்குதோ, அது எல்லாமே மக்கள்ட்ட கொண்டு போயிட்டுருக்கோம். ம், ஸோ, ம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, நம்மளுக்கு சரி, சரி. பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கரா பூமி இருக்குதுங்க. ஸோ, விவசாயம் பண்றீங்க. விவசாயி ஆமாங்க. அப்ப நீங்க. சரி, சரி. விவசாயிகளுக்கு நம்ம மத்திய அரசு நெறைய திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கு. அத பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? சில திட்டங்கள் தெரியுங்க. பட் ஆ. டீட்டெயிலா போனது இல்லங்க. என்னென்ன திட்டங்கள் இருக்கு சொல்லுங்க. சரி, சரிங்க. ஒரு ம். எவ்வளோ ஏக்கர்ல நீங்க இப்ப விவசாயம் பண்றீங்க? நம்மளுக்கு ஒரு 5 ஏக்கர் விவசாய பூமி இருக்குதுங்க. சரிங்க. அப்போ அப்டின்னா, உங்களுக்கு நிச்சயமா நெறைய திட்டங்களே நமக்கு இருக்குது. ம். இப்ப சிறு விவசாயிகள நோக்கி தான் அந்த திட்டங்கள் வந்து நம்ம மோடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேசிசின்னு சொல்லுவாங்க. ம். கிசான் கிரெடிட் கார்டு. இத ம். பத்தி ஏதாவது உங்களுக்கு நாலேட்ஜ், ஐடியா? இல்லங்க. அத பத்தி இல்ல. கேள்விப்பட்டது ஓகே. இல்லங்க. ம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிரெடிட் கார்டுங்கிறது வந்து பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஐடி ஊழியர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா ம். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு தான் ஒரு மக்கள் மனதில இருக்குது. ஆனா ம். நம்ம மோடி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து விவசாயிகளுக்கும் போணும். இந்த ம். கிரெடிட் கார்டு போகணும் அப்படிங்கிற ம். மாரி ஒரு ரூ. 5,00,000 வந்து கிரெடிட் கார்ட்ல குடுத்து அவங்களுக்கு கார்ட குடுக்குறாங்க. ம். ம். இப்ப இந்த கிரெடிட் கார்ட வச்சு அவங்க இப்ப நீங்க ஒரு சின்ன விவசாயம் பண்ணி ஒரு 6 மாசம் ஒரு பயிர் பண்றீங்க அப்படின்னா, ம். அதுக்கு ஏற் எ அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லன்னா அந்த ம். விதை வாங்குறதுலருந்து, பூச்சி கொல்லி மருந்து வாங்குறதுலருந்து, இப்போ ஒரு தென்னை மரமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது உபகரணங்கள் நீங்க வாங்கணும். இல்ல தேங்காய் ம். பறிக்க உபகரணங்கள் அந்த மாரி ம். மிஷினரீஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ம். இந்த கார்ட்லேருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ம். கிரெடிட் கார்டு சொல்லப்போனா. இந்த ஸ்கீம் ம். எந்த வருஷத்துல இருந்து இருக்குங்க? இது பார்த்தீங்கன்னா, 1998 நம்மளோட வாஜ்பாய் பீரியட்லேருந்து இருக்குங்க. ஆ ம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். இது ஒரு 1,66,000 வரைக்கும் எந்த ஒரு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டும் தேவையில்ல. ம். டாக்குமெண்ட் சப்போர்ட் இல்லாமயே உங்களுக்கு 1,60,60,000 66,000 குடுத்துட்டு இருந்தாங்க. ம். இவரு ரூ. 3,00,000 நீங்க வாங்குனா ஏதாவது சப்போர்ட் டாக்குமெண்ட் குடுக்குற மாரி இருந்துது. ம். இப்போ நம்மளோட மோடி அரசு வந்து ரூ. 5,00,000 ஆக்கிட்டாங்க ஆக்சுவலா. இது ம். 2020 டிசம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு ரூ. 5,00,000 அந்த கார்டுக்கு மேக்ஸிமம் லிமிட் பண்ணிட்டாங்க. இப்போ ம். 3,00,000 வரைக்குமே நீங்க பிணையம் இல்லாம, அதாவது எந்த ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட் இல்லாம வாங்கிக்கலாம். 5,00,000 ம். வாங்குனா நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ம். இப்ப நீங்க குடுக்குற இந்த கிரெடிட் கார்ட்ல விவசாயிகள் யூஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு ம். ஏதாவது வட்டி ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா? ஆமா, கண்டிப்பா. ம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யூசுவலாவே வந்து நம்ம எல்லா ஆர்பிஐ பேங்க்ஸ் கீழ உள்ள பேங்க்ஸ்க்கு எல்லாமே 9% வரைக்கும் வட்டி இருக்குங்க. இது ம். கவர்ன்மென்ட் செக்டார்ல இருந்து எல்லா பேங்க்ஸுமே இருக்குது. ம். இது 2% வந்து கவர்ன்மென்ட் வந்து மானியமா குடுத்துருது. ம். மீதி பார்த்தீங்கன்னா, 3% வந்து இந்த ரீபேமெண்ட் வந்து கரெக்ட்டா பண்றாங்க பார்த்தீங்களா? இப்ப நீங்களே ம். எடுத்திருக்கீங்க, ரீபேமெண்ட் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணியிருக்கீங்க. ம். ஒரு ரூ. 3,00,000 எடுக்குறீங்க, ப்ராப்பரா பே பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு 3% குடுக்குறாங்க. அப்ப ம். 5% தள்ளுபடி ஆயிடுது. அப்ப ம். 4% தான் நீங்க வந்து வட்டியே கட்டுற மாரி இருக்கும். 4% வட்டி தான் வருது ஆமாங்க. ஸோ எடுக்கிறதுல. எங்கேயுமே குடுக்காத அந்த ம். பெனிஃபிட்ட வந்து நம்மளோட ம். மோடி அரசு குடுக்குதுங்க. ம். இது யார் யாருக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து இது ஒரு 18 வயசுலருந்து ஒரு ம். 75 வயசு வரைக்குமே வந்து இது அவங்க அப்ளிகபிள் ஆவாங்க. ஆனா ம். 60 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா, அவங்க ஒரு விட்னஸோட உள்ள வரணும். அவங்க இதுக்கு என்னென்ன சிக்னேச்சர். டாக்குமெண்ட் தேவைப்படுங்க? இந்த கார்டு எடுக்கறக்கு? இப்போ நிலம் வச்சிருக்கிறீங்க. இதோட ம். பட்டா, சிட்டா அந்த ம். நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். உங்களோட ம். ஆதார் டீட்டெயில்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ ம். அப்புறம் வந்து நம்ம இந்த கிசான் ஃபார்ம்ஸ ஃபில் பண்ணி நீங்க வந்து குடுத்தீங்க. ம். நீங்க ஆன்லைன்ல கூட நம்மளோட இந்த கிசான் வெப்சைட்டே இருக்குது. ம். விவசாயிகளுக்கு இந்த கிரெடிட் கார்ட் வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க நம்மளே அப்ளை பண்ண முடியும். இல்லன்னா ம். இ-சேவை மையம் மூலம் அப்ளை பண்ண முடியும். இல்லன்னா ம். பிஜேபி காரியகர்த்தாஸ் நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பா ம். அவங்க மூலமும் நீங்க வந்து இந்த சப்போர்ட் எடுத்து நீங்க பயனடைய முடியும். ம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். இதான் நீங்க சொல்றது ரொம்ப ஆ. இது இப்ப படிச்சவங்க, வேலைக்கு ம். போறவங்க தான் கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணுவாங்க. விவசாயிகளும் கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. தகவலுக்கு ரொம்ப நன்றி.